ஒரு காட்டில் 3 பன்றிகள் இருந்தன. ஒரு கொடிய நரியிடமிருந்து ஒரு வீடு மட்டும்தான் உயிரை காப்பாற்றியது. அது எந்த வீடு தெரியுமா? அப்போ கதையை முழுவதுமா கேளுங்க. இது உங்கள் மாரல் மேஜிக் தமிழ் யூடியூப் சேனல். அது சொல்வதன் மூலம் உங்களுடன் இணைந்திருப்பது பிரியா. வாங்க அது என்ன கதைன்னு பார்க்கலாம். ஒரு கிராமத்தின் ஓரத்தில் 3 பன்றிகள் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தன. அவர்களுக்கு ஒரே ஆசை, காட்டில் தனியாக வீடு கட்டி வாழ வேண்டும் என்று. அதன்படி காட்டிற்கு சென்றனர். அப்படி செல்லும்போது ஒரு தந்திரமான நரி ஒன்று அவர்களை பின்தொடர்ந்து நரியிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள மரத்தின் பின்னாடி ஒளிந்து கொண்டன 3 பன்றிகளும். சிறிது நேரத்தில் நரியும் அங்கிருந்து சென்று விட்டது. அப்போது மூன்றாவது பன்றிக்குட்டி சொன்னது, அண்ணா, நாம் இங்கு உயிர் வாழ வேண்டும் என்றால் நாம் மூவரும் சேர்ந்து பாதுகாப்பாக இருக்க ஒரு வீட்டை அமைத்துக் கொள்வோம் என்று மூன்றாவது பன்றிக்குட்டி சொன்னது. ஆனால் இதற்கு மற்ற 2 அண்ணன்களும் ஒத்து வரவில்லை. எங்களுக்கு தேவையான வீட்டை நாங்களே அமைத்துக் கொள்கிறோம். உனக்கு தேவையானதை நீயே அமைத்துக்கொள். நீ உன்னை தனியாக பார்த்துக்கொள் என்று சொன்னார்கள் 2 அண்ணன்களும். ஆனால் இதில் கொஞ்சமும் விருப்பம் இல்லை மூன்றாவது பன்றிக்குட்டிக்கு. எவ்வளவு எடுத்து கூறினாலும் மற்ற அண்ணன்கள் கேட்பதாக இல்லை. உன் அறிவுரை எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் சொல்வதை நீ கேள் என்று கூறி தனக்கான வீடை கட்ட ஆரம்பித்தார்கள். முதல் பன்றி மிகவும் சோம்பேறித்தனமானது. எளிதாகவும் சீக்கிரமும் முடித்து விட வேண்டும் என்று நினைத்து வைக்கோல் வைத்து வீடு கட்டியது. அது மகிழ்ச்சியாக அங்கு குடியேறியது. இரண்டாவது பன்றியோ அதிக உழைக்க விருப்பமில்லை. அது மரத்தால் வீடு கட்டியது. கொஞ்சம் வலிமையானதுதான், ஆனால் அதிகமாக முயற்சி செய்யவில்லை. மூன்றாவது பன்றி மிகவும் புத்திசாலி. நரி நம்மை எளிதில் வீழ்த்தக்கூடாது என்று வலிமையான வீடு வேண்டும் என்றும் நினைத்து கல்லால் வீடு கட்டியது. அது சோர்வடைந்தால் அங்கிருக்கும் 3 வீடுகளையும் கவனித்த நரி, முதலில் நாம் வைக்கோல் இருக்கும் வீட்டிற்கு செல்வோம், அதுதான் நம்மளால் வீழ்த்த முடியும் என்று பன்றியிடம் சென்று அதை பயமுறுத்த தொடங்கியது. நரி ஒரு பெரிய ஊதலை விட்டது. இலை வீடு உடனே இடிந்து விழுந்தது. முதல் பன்றி உயிர் காக்க ஓடி மர வீட்டுக்கு சென்றது. நரி அங்கேயும் சென்று மீண்டும் ஊதியது. மரவீடும் இடிந்தது. 2 பன்றிகளும் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக கல்வீட்டிற்குள் ஓடின. அப்போது நரி சிரித்து கொண்டே, இதையும் நான் இடித்து விடுவேன் என்று பலமாய் ஊதியது. 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, பல முறை முயற்சி செய்தாலும் கல்வீட்டை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நரிதான் சோர்ந்து போனது. இறுதியில் தன் வீட்டிற்கே திரும்பியது. 3 பன்றிகளும் பாதுகாப்பாக இருந்தனர். மற்ற 2 பன்றிகளும் சேர்ந்து தன் தம்பியிடம் சொன்னது, நாங்கள் சோம்பேறித்தனமாக நடந்து கொண்டோம். உழைப்பின் மதிப்பு இப்போது புரிகிறது என்று சொல்லி அதன் பின் மூவரும் கல்வீட்டிலேயே சந்தோஷமாக வாழ்ந்தனர். மாறல்: உழைப்பும் முன் யோசனையும் உயிரை காப்பாற்றும். அவசரத்தில் செய்யும் வேலை பாதுகாப்பு அளிக்காது. இந்த கதையை பற்றி ஏதேனும் உங்களுக்கு கருத்து இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். See you, bye bye.